வணக்கம். கரூர் சம்பவம் நாட்கள் செல்ல செல்ல பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம், அதாவது சம்பவம் நடந்து 3வது நாள் விஜய் அவர்கள் ஒரு வீடியோ போடுறதை நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ போட்டதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயின் மீதும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் ரசிகர்களின் மீதும் மிகப்பெரிய கோபத்தில் தமிழ் சமூகம் இருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்க முடிந்திருக்கிறது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு தன்னுடைய இமேஜ் டோட்டலாக இடிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிற விரக்தியில் விஜய் இருக்கிறார். இதிலிருந்து தன்னையும் தன்னுடைய கட்சியையும் தன்னுடைய அரசியலையும் சினிமாவையும் எல்லாத்தையும் காப்பாற்றிக்கிறதுக்கு இப்போ ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். அதற்காகத்தான் அவர் நேற்றைய தினம் அந்த வீடியோவில் அவர் சொல்கிறாரு, ரசிகர்களை எதுவும் செய்து விடாதீர்கள், என்னை வேண்டுமானால் கைது செய்யுங்கள் என்று சொல்கிறார். இவரை கைது செய்வதன் மூலமாக தன் இடிந்து போன செல்வாக்கை மீண்டும் சற்றே தமிழக மக்கள் மத்தியில் தலைநிமிரச் செய்வதற்கான ஒரு திட்டம் அது. ஆனால் இதையெல்லாம் 60 வருடமாக அரசியல் செய்து கொண்டு வரக்கூடிய நபர்களுக்கு தெரியாதா என்ன? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது, நீங்கள் சம்பவம் நடந்த அன்றைக்கு கரூரில் வர்றதுக்கு முன்னாடி விஜய் நாமக்கல்ல வரார். நாமக்கல்லில் அங்கே இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்கிறார்கள். சரி, அந்த பகுதியில் வரவேற்பு கொடுக்கப்பட்டது, அத்தோடு முடிஞ்சிருச்சு. அவர் திரும்ப கரூருக்கு வராரு. ஆனால் இங்கே தான் என்ன நடந்ததுன்னு நீங்கள் பார்க்கணும். இந்த நாமக்கல்லில் ஒரு 5000 பேர் அங்கே திரண்டிருக்கிறான். இந்த 5000 பேரும் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, நாமக்கல் நிகழ்வு முடிஞ்சதுக்கப்புறம் விஜயினுடைய வாகனத்திற்கு பின்னாலேயே அவர்களும் வந்திருக்கிறார்கள். விஜய் நினைத்திருந்தால் அதை தடுத்திருக்கலாம். ஆனால் ஒரு மிகப்பெரிய போதையில் இருக்கிறாள் இல்லையா நம்ம விஜய், அதாவது நம்மளை மாதிரியான ஒரு நமக்கு இருக்கிற செல்வாக்க பாருடா அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் விஜய். அந்த 5000 பேரையும் தன்னுடைய வாகனத்திற்கு பின்னால் அழைத்து சென்றிருக்கிறார் விஜய். இப்போது உங்களுக்கு நல்லா தெரியும், கரூரில் ஏற்கனவே காலையில் தண்ணி இல்லாமல், போதிய அளவு கழிப்பறை வசதி இல்லாமல், உணவு இல்லாமல் சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களும் இவர்களுடைய ரசிகர்களும் ஏற்கனவே அங்கே இருக்கிறாங்க. இந்த இடத்துல இன்னும் ஒரு 5000 பேர் கூடுதலாக வந்து சேர்கிறார்கள். இதுதான் பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். இவர் பேசிகிட்டு இருக்க, நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இவர் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இடத்திற்கு பக்கத்தில் ஒரு கீற்று கூரை மேயப்பட்ட ஒரு வீடு இருக்குது. அதுக்கு மேலே ஒரு பெரிய மரம் படர்ந்து நிற்கிறது. பேச ஆரம்பித்ததுமே இவருடைய இந்த ரசிகர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அந்த மரத்துக்கு மேலே ஏறி இருக்கிறாங்க. அது 1-2 பேர் இல்லை, மரத்தை பார்த்தா இவங்க விடுறதே இல்லை இல்லையா, ஏறி இருக்கிறானுங்க. எக்கச்சக்கமான பேர் ஏறி இருக்கிறானுங்க. ஏறினதில் என்ன ஆச்சுன்னா, இவர்களுடைய பாரம் தாங்காமலேயே அந்த மரம் முழுமையாக முறிந்து இந்த கீற்றுக்கூரை வீட்டின் மீது விழுந்திருக்கிறது. அது விழுந்ததுமே பல பேர் உயிர் போகுது, மூச்சு விட முடியல அப்படின்னு பயங்கரமான காட்டுக்கத்தல் கத்தியிருக்கிறாங்க. உயிர் போகக்கூடிய இது இல்லையா. ஆனால் அந்த நேரத்தில் ஸ்பீக்கரை ரொம்ப சத்தமாக வச்சுருந்த காரணத்தினால இந்த சத்தம் அங்கே இருக்கக்கூடிய விஜய்க்கோ அவரை சுற்றி இருந்த நபர்களுக்கோ கேட்கலை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அப்போது ஒரு பக்கம் உயிர் போய்கொண்டிருக்கிறது, மறுபக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் பேசிக்கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கூடுதலாக பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்ததுமே தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த சில பேரை கண் முன்னாட மக்கள் இறந்து கொண்டிருப்பதை பார்த்து அவங்க யாரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, 100க்கும் 101க்கும் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது ஆம்புலன்ஸ் வருது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சியின் சார்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவர்கள் கொடியை தாங்கிய ஒரு ஆம்புலன்ஸே உள்ளே வருது. இது கூட தெரியாமல் விஜயினுடைய ரசிகர்கள் என்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா, எங்கள் கூட்டத்துக்கு மட்டும் ஏன் ஆம்புலன்ஸை வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆம்புலன்ஸையும் ஆம்புலன்ஸுடைய டிரைவரையும் அடித்து துவைத்தெடுத்திருக்கிறார்கள். இது நிகழ்ந்திருக்கிறது பாருங்கள். அதாவது ஒரு ஆம்புலன்ஸ் சரியான நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் கொண்டு செல்லப்பட்டால் இன்னும் கூடுதலான உயிர்கள் கூட காப்பாற்றப்பட்டிருக்கும். ஆனால் இது எதுவுமே நிகழலை அப்படிங்கிறது இவர்கள் எந்த அளவிற்கு ஒரு மிக மோசமான ஒரு அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்சியும் இந்த தலைவரும் அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக புரிகிறது. கூடுதலாக நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். கரூர் சம்பவத்திற்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு மாநாட்டில்
4 நபர்கள் இறந்து போனபோது இது தொடர்பாக விஜய் கிட்ட போய் ஒரு இரங்கல் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜான் ஆரோக்கியசாமி என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டத்தை நடத்துவர்கிட்ட போயிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு முன்னாள் நிர்வாகி பேசியிருக்கிறார். அதற்கு ஜான் ஆரோக்கியசாமி சொல்லியிருப்பதாக அவர் சொல்வது என்ன அப்படின்னா, 4 பேர் செத்ததுக்கெல்லாம் விஜய் உடனே அறிக்கை விடணுமா அப்படிங்கிற மாதிரி சர்வசாதாரணமாக சொன்னார்கள். நீங்கள் பாருங்கள், எவ்வளவு கேடுகட்ட அரசியலை இவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நல்ல கண்கூடாக பார்க்கணும். சரியா? இப்போது இந்த அளவிற்கு மோசமான விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு பிறகு என்னென்னா, இது என்னை கைது செய்யுங்கள் இந்த மாதிரியான சினிமா டயலாக் விடும்போது தமிழக மக்கள் இவரை எப்படி பார்ப்பார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்னமும் கொஞ்சம் இவரை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ரசிகர் வட்டம், ஐயோ தலைவன் வந்துக்கிட்டான். ஏன்னா அந்த அளவிற்கு இப்போ நம்முடைய தமிழ்நாட்டில் நம்ம எல்லா கட்சிகளுக்குமே பொறுப்பு இருக்குது. இப்படிப்பட்ட படித்த இளைஞர்களே ஒரு சினிமா நபருடைய பின்னாடி அணிவகுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள், அல்லது அதை நம்பி அவர்கள் செல்கிறார்கள் என்றால், நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் மற்ற எந்த அரசியல் கட்சிகளாகட்டும் அவர்கள் போதுமான அரசியலை இளைஞர்களுக்கு விதைக்கவில்லை என்பதைத்தான் காட்டுகிறது இல்லையா? நாளை தலைமுறை, நாளை அரசியலை தீர்மானிக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் தானே. இப்போ இளைஞர்கள் இப்படி வழி தவறி ஒரு சினிமாவில் 10 பேர் அடிக்கிறான், என்னெல்லாமோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லக்கூடியவன் நாளைக்கு இங்கே ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் ஒரே நாளில் எல்லாம் மாறிடும்னு நம்பக்கூடிய ஒரு இளைஞர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க தவறி இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நம்ம பார்க்கணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அப்போது டோட்டலாகவே இன்றைக்கு தமிழக மக்கள், குறிப்பாக பெற்றோர்கள், ஒரு 30 வயசு 35 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருமே இன்றைக்கு விஜய் மீதும் இந்த கட்சியின் மீதும் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். இவனுங்க ஒரு கட்சியே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நான் பல பேர்கிட்ட பேசி பார்க்குறேன். எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு கட்சியாங்க, இவனுங்க அரசியல் கட்சி நடத்துறதுக்கு எந்த தகுதியும் இல்லாதவனுங்க, இவங்க ஒரு ரசிகர் மன்றங்கள் மாதிரி நடந்துகிட்ருக்காங்க, அவன் ஒரு சினிமா ஹீரோ, அவ்வளோதான், அதுக்கு மேலே அந்த கட்சியில் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு குமுறிக்கொண்டிருக்கிறார்கள், கோபமாக இருக்கிறார்கள் மக்கள். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருக்கு. ஏறத்தாழ உங்களுக்கு தெரியும், 15 ஆண்கள் 17 பெண்கள் 4 ஆண் குழந்தைகள் 5 பெண் குழந்தைகள், இவ்வளவு பேர் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போயிருக்கிறார்கள். அதாவது ஒரு விஜய்க்கு கூட்டம் கொண்டு வரணும், திமுகவை விட அதிமுகவை நான் தான் பெரிய ஆள். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இதே நேரத்தில் அவர் எங்கே கூட்டம் நடத்தியிருக்கணும், சென்னையில் கூட்டம் நடத்தியிருக்கணும். அதை டக்குன்னு கேன்சல் பண்ணிவிட்டு கரூருக்கு ஏன் வந்தார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம். ஏன்னா கரூரில் ஒரு மிகப்பெரிய மாநாடை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியது. அதாவது ஒரு மிகப்பெரிய கூட்டம், விஜய்க்கு வந்ததை விட அதை விட 2 மடங்கு கூட்டம் அங்கே கூடியதை நம்ம பார்த்தோம். அது மாதிரி எடப்பாடியார் ஒரு கூட்டத்தை நடத்துகிறார், அதில் கூட ஒரு 10,000க்கும் மேலான ஆட்கள் வந்ததை பார்த்தோம். இப்போ அந்த இடத்துல போய் அதை விட மிகப்பெரிய கூட்டம் எனக்கு இருக்குது அப்படிங்கிற காட்டணுங்கிற ஒரு ஈகோ இருக்கு இல்லையா, அந்த இடம்தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது. சரி, இப்போ அடுத்தது என்ன, இதில் ஆர்எஸ்எஸ்காரன் பிஜேபிக்காரன் ஒரு பெரிய உள்ளடி வேலை செய்கிறான். இப்போ நிர்மலா சீதாராமன் வர்றாங்க, இப்போ நம்ம கேட்குறோம், எப்போ தமிழ்நாடு கல்விக்கு பணம் கேட்குறோம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான், இயற்கை பேரிடருக்கு பணம் கேட்குறோம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான், ஜிஎஸ்டிக்கு பணம் கொடுங்கன்னா அதுக்கு இழுத்து அடிக்கிறான். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவன் கரூர் சம்பவத்துக்கு நிர்மலா சீதாராமன் வர்றாங்க, அடுத்து ஹேமா மாலினி வர்றான். ஹேமா மாலினிக்கு பின்னாடி அனுராக் தாக்கூர். இந்த அனுராக் தாக்கூர் யார் தெரியுமா? டெல்லி கலவரத்திற்கு பெயர் போனவன், அந்த கட்சியே கலவரங்களுக்கு பெயர் போன கட்சி தான் இல்லையா? இன்றைக்கி மணிப்பூர் எப்படி போய்ட்டுருக்கு, உத்தரப்பிரதேசம் எப்படி போய்ட்டுருக்கு, லடாக் எப்படி போய்ட்டுருக்கு, இதெல்லாம் நம்ம கண்கூடாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இவங்க இங்கே அறிக்கை விடுறானுங்க. அதுக்கு இல்லாமல் நமக்கு இது ஏற்கனவே தெரியும், விஜய்க்கு எப்படி ஒய் பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது. அதெல்லாம் ஈஸியாக ஒருத்தருக்கு கிடச்சிருமா? அது மோடி கையில் இல்லையே அதுக்கான அதிகாரம் இருக்குது. பணம் கொடுத்தா கிடச்சிருமா? கிடைக்காது. எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு சாதாரணமான நடிகருக்கு ஒய் பாதுகாப்பு மோடியால் வழங்கப்படுகிறது என்றால் என்ன, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன? சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்கிறான். சின்ன குழந்தை முதல்வரையும் மோடியையும் நம்ம கம்பேர் பண்ண முடியுமாங்க? முதல்வருடைய நிர்வாகம், அவருடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு என்ன நடந்துட்டு இருக்கு, மோடியினுடைய ஆட்சியில் இந்தியா அப்படின்னு 2 பேரையும் பக்கத்தில் கூட வச்சு பார்க்க முடியுமா? ஆனால் மோடியை நம்பி ஒருத்தர் சிபிஐ கொடுக்கணும்னு சொல்கிறார் அப்படின்னா இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியலை நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எப்படி இருப்பினும் விஜய் இத்தனை நாள் ஒரு பலூன் மாதிரி பெருக்கி கொண்டு வந்த ஒரு விஷயம் ஒரே நாளில் டோட்டலாக தமிழக மக்கள் மத்தியில் உடைந்து சுக்கு நூறாகி இருக்கிறது என்பது தமிழக அரசியலுக்கு நல்லது, தமிழ்நாட்டினுடைய வருங்கால தலைமுறையினருக்கு நல்லது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.